ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்னைக்கு எங்களோட குட்டி கார்டனில் சின்ன சின்ன ரூட்டிங் ப்ராசஸ், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் உரம் போடுற ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்குறக்காக தான் நாங்கள் வந்து இந்த கார்டனிங் ஒர்க்கை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம். மார்னிங்கே எங்கள் வீட்டில் சூப்பராக அழகாக வளர்ந்ததுன்னா அந்த வெத்தலை கொடி தான் ரொம்ப அழகாக வளர்ந்துருக்கும். அந்த வெத்தலை கொடியை தான் வந்து நான் எப்படி ரூட்டிங் பண்ணுவேன், அது மட்டும் இல்லாமல் அதில் என்னென்னலாம் மெயின்டைன் பண்ணுவேன்றத ஒரு சின்ன ஐடியா ஆட் பண்ணுறேன். ஆரம்பிக்கலாமா? நாங்கள் கொஞ்சம் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போயிருந்தனால அஞ்சனா குட்டி நல்லா ஐஸ்கிரீமாக சாப்பிட்டுட்டாங்க. அதனால ஒரு கொஞ்சம் லைட்டாக கோல்டு வேற இருக்கு பாப்பாக்கு. அதனால சின்னதாக ஒரு கஷாயம் ரெடி பண்ண போகிறேன். மெயினாக நாங்கள் வெத்தலை கொடியை யூஸ் பண்ணுறதே வந்து பாப்பாக்கு கஷாயம் போடுறக்கும், அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு ரொம்ப கோல்டு இருந்துச்சுன்னா வெத்தலை கொடியில் விளக்கெண்ணெய் ஆட் பண்ணி நல்லா ஹீட் பண்ணிட்டு அவளோட முதுகில் இல்லைன்னா நம்ம நஞ்சில் வச்சோம்னா நல்லா ஒரு ரிலாக்ஸாக ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அவளுக்கு ரொம்ப சளி இருக்க நேரம் வைக்கினா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5-6 துளசி இலை ஆட் பண்ணிட்டு 2 வெத்தலை பீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம கற்பூரவள்ளி இலையும் ஒரு 4 இலை கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். இதை பச்சையா அரைச்சி அதோட ஜூஸை மட்டும் தேன்ல கலந்து கொடுத்தோம்னாலே போதும், நல்ல எஃபெக்டா இருக்கும். தேன் கலக்காம குடிச்சோம்னா ரொம்ப காட்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் இதுல தேன் மட்டும் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். பாப்பாக்கு ஒரு நல்ல ரிலீஃப் இருக்கும் அவளுக்கு. எங்க அத்தை தூதுவாளையில இருக்க முள்ளெல்லாம் எடுத்துட்டு அதை நல்லா நெய்யிலே வறுத்து கொடுப்பாங்க. அவ்வளோ டேஸ்டா சூப்பரா இருக்கும். நல்ல மொறு மொறுன்னு இருக்கும், கசக்கவும் செய்யாது, ஒண்ணுமே செய்யாது. நல்லா நெய்யும் நம்ம சேர்த்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும். தூதுவாளையில நடுவுலயே ஒரு குட்டியா ஒரு முள் இருக்கும். அந்த இலையை ரிமூவ் பண்ணிட்டு நீங்க தோசை கல்லுலயே ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நெய் ஆட் பண்ணிட்டு அதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா செமையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் என்னோட குட்டி பாப்பாக்குமே கொடுத்துருக்கேன், அவளுக்குமே இது ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டோம்னா சூப்பரா இந்த மாதிரி நல்லா நம்மளுக்கு சாறு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி சாறு ரெடியான பிறகு இதுல வந்து நம்ம நல்லா ஒரு 2 ஸ்பூன் கிட்ட தேன் ஆட் பண்ணிக்கணும். இது பாப்பாக்கு காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுலேயே கொடுப்பேன். வெறும் வயிற்றுல குடிக்கும் போது இன்னும் நல்ல எஃபெக்டிவா இருக்கும். நீங்க காட்டத்தை செக் பண்ணிட்டு நல்லா தேன் ஆட் பண்ணிக்கோங்க. 1-2 வெத்தலை வந்து ரொம்ப காட்டமா இருக்கும், அதனால நீங்க செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க தேன் எவ்வளவு லெவல் வேணும்னு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா தண்ணி தனியாக ஹனி தனியாக வந்து இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குடிச்சோம்னா தான் நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டே வந்து. இவ்வளோ எடுத்ததுல பாப்பா இதில் பாதி தான் குடிப்பா, பாதிக்கு மேலே போதும்னு சொல்லிடுவா எப்பயுமே. ரிமைனிங்கை நம்ம கொஞ்சம் குடிச்சிக்க வேண்டியதான். பாப்பாவுக்கு பாதி தான் இருக்கும், ஆனால் ரொம்ப கம்மியாக அரைச்சோம்னா நம்மளுக்கு நிறைய தண்ணி ஊற்றி அரைக்கிற மாதிரி தேவைப்படுன்றக்கா எப்பயுமே கொஞ்சம் கூட தான் அரைப்பேன். தேன் நிறைய கலந்துருக்கேன், குடிச்சிருங்க. ஓகே, எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நீ செடி வளர்க்குறியா? ஒரு இலைய போட்டுட்டு செடி வளர்க்குறியாக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சோடனே உரம் போடுறதுக்கு ரெடி ஆயாச்சு. உரம்னா நான் வந்து சின்ன வெங்காய தோல், அது மட்டும் இல்லாமல் வாழைப்பழத்தை குட்டி குட்டி பீஸாக நறுக்கிருப்பேன். அது முட்டை ஷெல்லு, உருளைக்கிழங்கு தோலும் யூஸ் பண்ணுவேன். பாப்பா அம்மா வேற எடுத்துட்டேன் பார்த்தியா? என்ன எடுக்க போறீங்க பாப்பா? அம்மா பத்திரமா உள்ள வச்சுட்டு பிறகு கூப்பிடுறேன் உங்களை. நீங்கள் உங்கள் செடியை வளருங்க, யார் செடி ஃபஸ்ட்டு வளர்க்குறான்னு பார்ப்போம். ஓகே பக்கா? அம்மா இதை கிச்சனுக்குள்ளே வைக்கிறக்காக பிளான் பண்ணி எடுத்துட்ருக்கேன். நீங்கள் வெளியில் வைக்க போகிறீங்களா? சூப்பர் பிளான். நாங்கள் இன்னும் எல்லாம் தரேன் அம்மா. வெத்தலை கொடிக்கு நானே ரூட்டிங் ரெடி பண்ணிட்டு அந்த வெத்தலை கொடியை தனியாக எடுத்து கிச்சனுக்குள்ளே வைக்கிறக்கா செட் பண்ணிட்டு இருக்கேன். இதில் இன்னொரு எண்டை இருக்கும், இந்த மாதிரி இந்த எண்டை வந்து நல்லா க்ரீனிஷாக இருக்குது. இதை வந்து நம்ம பத்திரமா வச்சுக்கணும். வெத்தலை கொடியை நல்லா பதியம் போடுறதுக்கு நம்ம இதில் தண்ணியிலையும் வச்சு பதியம் போடலாம், இல்லை நீங்கள் மண்ணிலே கூட வைக்கலாம். தண்ணியில் வச்சு பதியம் போடும்போது நம்ம செடிக்கு நிறைய தண்ணி வந்து நல்லா உள்ளே அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்னும் செடி வந்து சூப்பராக க்ரோத் ஆகுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கொடி வளர்ந்து வரும்போதே அதில் நடுவுலே வந்து நம்ம மண்ணுக்குள்ளே ஊனி வச்சிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக வேர் வந்து விட்டு வந்துடும். நம்மளுக்கு உருளைக்கிழங்கு, வாழைப்பழம் அந்த மாதிரி எந்த இதுவுமே யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் வந்து மண்ணுக்குள்ளே தோண்டி வச்சிடணும். இல்லை ஒரு வாட்டர் பாட்டில் நல்லா தண்ணி ஃபில் பண்ணிட்டு அதுல வச்சா கூட அவ்வளோ அழகா வேர் விட்டு வந்துடும். ஓகே, நான் எதுவும் தரமாட்டேன், இலைய பிக்க. இதுவும் வெத்தலை கொடி தான். வெத்தலை கொடியில் இந்த மாதிரி வரும்போதே நான் வந்து இந்த மாதிரி ரூட்டாக குட்டி குட்டி ரூட்ஸாக வரும்.
இந்த ரூட்டாக லைட்டாக தெரியுதுல, அதை வந்து அப்படியே தண்ணிக்குள்ளே இப்படி வச்சுருவேன். வைக்கும்போது இது மாதிரி சூப்பராக வேர் விட்டு வந்துடுது. வேர் விட்டு வந்த பிறகு அதை குட்டியாக கட் பண்ணிவிட்டு தனியாக தண்ணிக்குள்ளேயே நம்ம மணி பிளான்ட் மாதிரி வீட்டுக்குள்ளே வளர்க்கலாம். என்ன பட்டும் இது மாதிரி தான் நிறையா ரூட்டிங் பண்ணி வெத்தலை கொடியை பெருசாக்கணும். இவ்வளோண்டு தான் வந்துச்சு, பெருசாக்கினக்கு ரீசன் இதனால தான். இந்த ஃப்ரெஷ்ஷாக ரூட் இது எப்படி வருதுன்னு தெரியலை. இதுக்கு ரொம்ப வெயில் தேவையில்ல, நல்லா தண்ணி இருந்தாலே போதும் தான். குட்டி வெத்தலை இதை விட நம்ம செவத்தை பிடிச்சி வெத்தலை வளர்ந்துச்சுன்னா அவ்வளோ சூப்பராக பெரிய சைஸ் வெத்தலை வருது. ஒரு வெத்தலையே ஒரு உள்ளங்கை அளவு நம்மளுக்கு வரும். நம்மளுக்கு என்னையாவு எந்த கல்லியா வேணும்? அங்கே இருக்க கல்லா எடுத்துக்கோ. நம்ம வெத்தலை கொடிக்கு நல்லா ரூட் வந்த பிறகு இன்னொரு சைடை கட் பண்ணும்போது அது நல்லா க்ரீனிஷாக இருக்கும். அதை நல்லா மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுருங்க. அப்போ தான் வந்து வெத்தலை கொடி நல்லா கருகாமல் இருக்கும். ஸோ மறக்காமல் மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுருங்க. இல்லை ஒரு பஞ்சு ஏதாவது வச்சு அந்த இடம் காயாமல் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. பஞ்சில் நல்லா தண்ணி ஃபில் பண்ணி கிளாத் மாதிரி வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. பிச்சுறது வலிக்கும். இது வெயிலுக்காக காயுது. வெயில் டைமில் வச்சோம்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காது. டைமிங் நல்லா இன்னும் குளிர்காலத்தில் வந்துச்சுன்னா சூப்பராக தலன்னு வந்துடும். செம்பருத்தியும் வெறும் குச்சியை மட்டும்தான் ஊனி வச்சோம், அவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு. என்ன பட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்கு. பாய் பாய் சொல்லு பாப்பாவும். வீட்டு வா. பாய். வெத்தலை கொடிக்கு வெயிலே தேவையில்லை. நம்ம வீட்டுக்குள்ளே வந்து மணி பிளான்ட் வளர்க்குற மாதிரியே நான் வெத்தலை கொடியை கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையுமே நல்லா க்ரீனிஷாக இருக்க ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வாங்கி வைப்போம். அதுக்கு பிறகு நான் வந்து நல்லா ஒரிஜினல் பிளான்ட்டே ரெடி பண்ணியாச்சு. சென்டரில் நல்லா ஸ்டிக்கர்லாம் வச்சோம்னா தான் நம்மளுக்கு கொடின்றனால நல்லா படர்ந்து வரக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வெயிலும் நல்லா ஜன்னலை திறந்து வச்சா நம்மளுக்கு வந்துடும். நம்மளுக்கு வெயில் வரணும், ஆனால் ரொம்ப வராமல் இருக்கணும். அதனால நம்ம கொஞ்சம் பார்த்து வளர்த்தோம்னா சூப்பராக பர்ஃபெக்டாக நம்மளுக்கு செடி வளர்ந்துடும். நம்ம செடிக்கு மண் போடுறதுக்கு பிறகு நல்லா கொக்கோ பீட்டெல்லாம் யூஸ் பண்ணுவோம். நான் மண்ணெல்லாம் ஆட் பண்ணிட்டு கொக்கோ பீட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் வந்து தேங்காய்க்கு மேலே இருக்க நம்ம கட் பண்ணி வெளியில் போடுற டஸ்ட்பினில் போடுற தேங்காய் முடியை வந்து நல்லா நம்ம மண்ணுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். அந்த மாதிரி தேங்காய் முடியை ஸ்ப்ரெட் பண்ணி விடும்போது நம்மளுக்கு அது நல்லா ஒரு லேயராக யூஸ் ஆகுது. அந்த மாதிரி லேயராக இருக்கும்போது நம்ம ஒரு நாளைக்கு காலையில் மட்டும் நல்லா தண்ணி ஊற்றினாலே போதும். அந்த தேங்காய் நாரே வந்து நம்மளுக்கு சூப்பராக தண்ணி அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறோம். நல்லா ஈவினிங் வரையும் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் டே நம்ம தண்ணி ஆட் பண்ணால் போதும். நாங்கள் ரொம்ப வெயில் அடிச்சிச்சுன்னா மட்டும்தான் 2 தடவை கிட்ட தண்ணி ஊற்றுவோம். இது மாதிரி நம்ம வீட்டிலே யூஸ் பண்ணிகிட்டு இருக்க கிச்சன் வேஸ்ட்டை மட்டும்தான் நம்மளோட கார்டனுக்கு யூஸ் பண்ணோம்னா அது செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளுக்கு ஒரு செடி மண்ணில் வைக்கிறது வச்சுருக்கேன், இன்னொரு செடி வந்து தண்ணிக்குள்ளே வைக்கிறதே ரெடி பண்ணியாச்சு. உங்கள் வீட்டிலே இந்த மாதிரி வெத்தலை கொடி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பெருசாக இலையெல்லாம் வரக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 11:30 கிட்ட ஆயிடுச்சு. சரி, நன்னாரி சர்பத்தை பாலில் கலந்து குடிக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. நன்னாரி சர்பத் செம்ம ஃப்ளேவரு, நல்ல ஹெல்த்தியும் கூட. நன்னாரி சர்பத்தை மெயினாக பாலில் கலந்து குடிக்கிறது தான் செம்ம டேஸ்ட்டாக சூப்பர்பாக இருக்குது. நம்மளுக்கு ஃப்ரிட்ஜில் இருக்க பாலை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப ஜில்லுன்னு இருக்காது, சூடாகவும் இருக்காது. அந்த பாலில் நல்லா ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நன்னாரி சர்பத்தை மட்டும் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். சம்மர் டைமில் டெய்லியும் மிஸ் பண்ணாமல் நான் சாப்பிட்ற ஒரே கரெக்டாக ஃபாலோ பண்ணுற ரொட்டீனில் வந்து மெயினானது இந்த நன்னாரி சர்பத் தான். பால் சர்பத் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாரும் இதை லெமன் ஜூஸில் எல்லாத்துலேயும் கலந்து குடிப்பாங்க. ஆனால் எனக்கு இது பாலோட கலந்து குடிக்க தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ரோஸ் மில்க் ஃப்ளேவர் மாதிரி இருக்காது, ஆனால் ரோஸ் மில்க் மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்காது. இது வந்து ஒரு லைட்டான பிங்கிஷ் கலர் ஒரு மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. இதில் எப்பயுமே நம்ம வந்து சப்ஜா சீட்ஸு, கல்பாசி இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்நேரம் சடனாக என்கிட்ட இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஜில்லுன்னு வேற இருக்கும். பட்டுக்குட்டிக்கு தெரியாமல் குடிக்கணுன்றக்காக கிச்சனுக்குள்ளேயே வச்சு அப்படியே குடிக்க ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் பட்டுக்கு வர ஷேர் பண்ணணும். அவளுக்கு ஆல்ரெடி லைட்டாக கோல்டு இருக்குன்றனால அவளை கழட்டி விட்டுட்டு அப்படியே குடிக்க ஆரம்பிச்சாச்சு. ஆனால் நான் இந்த மாதிரி சீக்ரெட்டாக ஏதாவது குடிக்கும் போது தான் கரெக்ட் டயத்தில் அவங்க வந்து என்ட்ரி கொடுத்துருவா.
வெயில்ல நல்லா வேலை பார்த்துட்டு வந்துட்டு இங்கிட்டு இங்கிட்டு செடியெல்லாம் மாத்தி வச்சுட்டு தூத்தள்ளிட்டு வந்த பிறகு இது குடிச்சோம்னா செம்ம ஃப்ளேவரா சூப்பரா இருந்துச்சு. பட்டுக்கு இன்னும் ஸ்கூலும் ஆரம்பிக்கல. டிவி பார்த்துட்டு இருக்கனால அந்த கேப்ல நம்ம பால குடிக்கலான்னு ஆரம்பிச்சாச்சு. நீங்களும் உங்க வீட்ல நன்னாரி சர்பத் வாங்கியிருந்தீங்கன்னா, இந்த மாரி ஃப்ளேவர்ல டேஸ்ட் பண்ணி பாருங்க. செம்மையா இருக்கும். பாலோட மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது. நம்ம நல்லா ஹெவியா நான்வெஜ் இந்த மாரிலாம் ஏதாவது எடுத்துக்கும்போது, நல்லா ஜில்லுன்னு லெமன் ஜூஸ் குடிக்கிறதுக்கு ஆல்டர்னேட்டிவா இந்த மாரி பால் சர்பத் குடிச்சோம்னா, செம்ம டேஸ்ட்டா சூப்பரா இருக்கும். நான் இது மாரி ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே பட்டுக்குட்டிக்கு மூக்கு வேர்த்து உடனே ஓடி உள்ள வந்துருவாங்க. அம்மா என்ன குடிப்பேன்? காஃபி வேணும். சூப்பரா இருக்கு. எனக்கு வடை வேணும். சட்னி தொட்டு தாப்பா. சட்னி தொட்டு தர மாட்டா. இப்ப சட்னியே எனக்கு தொட்டு தரல. பேட் கேர்ள், பேட் கேர்ள். என்னோட குட்டி செடிக்கு எல்லாத்துக்குமே வந்து வீக்லி ஒன்ஸ் எல்லா தொட்டிக்குள்ளேயுமே நான் வந்து கிச்சன் வேஸ்ட்டை ஆட் பண்ணிக்குவேன். அதுவே சூப்பரான உரமா ஆக்ட் ஆயிரும். நம்ம நல்லா தேங்காய் முடியெல்லாம் வந்து போட்டு யூஸ் பண்ணுறனால சூப்பராக கொக்கோ பீட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக நல்லா தண்ணி எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் சின்னதாக ஏதாவது கார்டன் செட்டப் வச்சுருக்கும் போது இந்த ஸ்மால் டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.